விஜய் முதல்ல வந்து நல்ல ஒரு ஸ்டெப்பாக நீங்கள் கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா, விக்கிரவாண்டி மாநாடு முடியுது. விக்கிரவாண்டி மாநாடு முடிஞ்ச உடனே அவங்க திட்டம் வந்து 4 மண்டல மாநாடு நடத்துறதா பிளான். அந்த 4 மண்டல மாநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, மதுரை மாநாடு முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்த மாநாடு வந்து இவங்க கோயம்புத்தூரில் ஃபிக்ஸ் பண்ணி அப்படி தான் போயிருக்கணும். ஆனால் விஜயோட மிகப்பெரிய தவறுன்னு கேட்டால், தன் சொந்த கையிலேருந்து எந்த பணத்தையும் அவர் எடுக்கலை. ஃபினான்ஷியல் வழின்றது இதுதான், எடுக்கலை. எம்ஜிஆர் கட்சி தொடங்கின போது பார்த்தீங்கன்னா சொத்தை விற்றார். விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது சொத்தை விற்றார். மார்க்கேஜ் அடமானம்லாம் போட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இது வரைக்கும் 10 காசு விஜய் வந்து சொந்த பண்ணது அதில் ரொம்ப தீர்மானமாக உறுதியாக இருந்தார். ஏன்னா குடும்பத்துக்குள்ளே ஏற்படுற அந்த நெருக்கடிகள் தான். குடும்பத்துக்குள்ளே ஏற்கனவே வந்து பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அரசியல் கட்சி தொடங்குறதுல வந்து அவங்களுக்கு யாருக்கும் உடன்பாடு இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவர் அரசியல் கட்சி நடத்துகிற அளவுக்கு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அது உடன்பாடு இல்லாதனால தான் ஏற்கனவே விஜய் மக்கள் இயக்கத்தை வந்து எஸ்ஏசி வந்து அரசியல் கட்சியாக தொடங்கும் வந்து சோபா வந்து பொருளாளராக போட்டு அரசியல் கட்சியை பதிவு பண்ணார். நிர்வாக தலைவராக போட்டு விஜய் தலைவராக போட்டு பண்ணாங்க இல்லையா? அப்போவே வந்து இந்த அதனால தான் வந்து இவர் நேஷனல் கேஸ் போட்டு முடியாது, அது பண்ணக்கூடாது, அரசியல் கட்சி வேண்டான்னு முடிவு பண்ணார்.